Hi, welcome to A2Zknowledge.com. So this video is in language Tamil, and if you want the same video in English, you can find the link in the description box of this video. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசான் ரெகக்னைசேஷன் சர்வீஸ் யூஸ் பண்ணி ஒரு இமேஜை ப்ராசஸ் பண்ணி அதில் இருக்கிற டெக்ஸ்ட்டை நம்ம ரீட் பண்ண போகிறோம். இந்த பர்டிகுலர் ப்ராக்டிக்கல் இன்னைக்கு நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி S3 அதாவது AWSோட ஆப்ஜெக்ட் ஸ்டோரான சிம்பிள் ஸ்டோரேஜ் சர்வீஸ் S3யை எப்படி வந்து ஒரு EC2 மிஷினோட கனெக்ட் பண்ணுறது, அதோட செட்டப் எப்படி பண்ணுறதுங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணி வச்சிருந்தா தான் இந்த பர்டிகுலர் எக்ஸசைஸை உங்களால் பண்ண முடியும். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என்னோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ அந்த வீடியோ ஃபஸ்ட்டு போய் பார்த்துட்டு ஸோ உங்களோட S3யையும் உங்களோட EC2 மிஷினையும் கனெக்ட் பண்ணிவிட்டு இன்டகிரேட் பண்ணிவிட்டு அண்ட் தென் நீங்கள் இந்த ப்ராக்டிக்கலை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அந்த வீடியோவோட லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருந்து நீங்கள் அந்த லிங்க் எடுத்துக்கலாம். அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அந்த செட்டப் பண்ணிவிட்டு தென் நீங்கள் இந்த வீடியோவுக்கு வரலாம். ஓகே, ஸோ அமேசான் ரெகக்னைசேஷனை பற்றியும் நான் அமேசான் ரெகக்னைசேஷன்னா என்ன, அதில் என்னென்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, டெக்ஸ்ட் ப்ராசஸிங் மட்டும் கிடையாது, அதில் வீடியோ ப்ராசஸிங் இருக்குது, அண்ட் தென் வந்து ஃபேஷியல் ரெகக்னைசேஷன் நிறைய சர்வீஸ் இருக்குது. எல்லாத்துக்குமே ஒரு டெமோ கொடுத்து நான் எல்லா வீடியோவும் போட்டிருக்கேன். அதுவும் பார்த்தீங்கன்னா என்னோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது, எல்லாத்தையும் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக ப்ராக்டிக்கலுக்கு போவோம். நான் வந்து இந்த ஒரு இமேஜ் ஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இமேஜை தான் இப்போ நான் ப்ராசஸ் பண்ணி இதில் இருக்கிற கண்டென்ட்டை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ இமேஜோட எக்ஸ்ட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோவில் வந்து இதோட யூஸ் கேஸை சொல்லியிருக்கேன். எதுக்கு இமேஜ்லேருந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேட்டாவை எடுக்கணும். இன்றைக்கி ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறையா லைப்ரரிஸில் இருக்கிற புக்ஸ் ஆகட்டும், இல்லை வந்துட்டு நிறைய இடத்துல இருக்கிற ஈவன் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற கேஸ் ஃபைல்ஸ் ஆகட்டும், எல்லாத்தையுமே வந்து அவங்க காப்பியாக மாற்றி சிஸ்டமில் அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து அதை உட்காந்து மேனுவலாக எல்லாத்தையும் டைப் பண்ணுறதை விட்டுட்டு அதை எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி ஒரு இமேஜாக எடுத்து அந்த இமேஜிலிருந்து டெக்ஸ்ட்டை ப்ராசஸ் பண்ணி எடுக்கணும். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி நிறைய யூஸ் கேசஸ் இருக்குது. ஈவன் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிஸில் எடுத்துக்கோங்க, பேங்கிங்கில் எடுத்துக்கோங்க, ஃபார்ம் ஃபில் பண்ணி அந்த கொடுக்குறாங்க இல்லைங்களா. ஸோ அந்த ஹார்ட் காப்பியும் நம்ம ஸ்கேன் பண்ணி அந்த இமேஜாக எடுத்து அதிலிருந்து கண்டென்ட்டை ப்ராசஸ் பண்ணி அந்த கண்டென்ட்டை வச்சு நம்ம இன்னும் நிறையா ப்ராசஸிங் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ டேரெக்டாக நம்ம ப்ராக்டிக்கலுக்கு போவோம். நான் வந்து ஆல்ரெடி EC2 மிஷின் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ என்னோட ஒரு இன்ஸ்டன்ஸ் ரன்னிங்கில் இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸ்க்குள்ளே தான் நான் வந்து ஆல்ரெடி செட்டப்லாம் S3 வந்து ஏன்னா என்னோட S3யில் வந்து தான் என்னோட இமேஜ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த இமேஜை ரீட் பண்ணி தான் அமேசான் ரெகக்னைசேஷன் மூலிமா நம்ம ப்ராசஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் இமேஜ் அங்கே வச்சுருக்கணும். அங்கே S3யில் போயிட்டு என்ன பண்ணணும் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ நான் ஒரு வீடியோ சொன்னேன் இல்லைங்களா, அந்த லிங்க் இதில் இருக்குது. நீங்கள் அதை போய் பார்த்து அந்த செட்டப்பை பண்ணி முடிச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் இந்த மிஷினை லாகின் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பைத்தான் ஸ்கிரிப்ட் இருக்குது. நான் இந்த பைத்தான் ஸ்கிரிப்டில் இருக்கிற கண்டென்ட்டை நான் உங்களுக்கு வாக் த்ரூ பண்ணி சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதை ஃபஸ்ட் ரன் பண்ணி நம்ம அவுட்புட் பார்த்துடலாம். ஓகே, ஸோ இதை வந்துட்டு நான் வந்து பைத்தான் டெக்ஸ்ட் ப்ராசஸ் .py இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். இதை ரன் பண்ணோடனே உங்களுக்கு அவுட்புட் வரும். ஸோ இது வந்து டேட்டாவை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நமக்கு கொடுக்குது. இந்த அவுட்புட்டை வந்து நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரொம்ப ஒரு குயிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது வந்து நம்மளோட இமேஜ் இல்லையா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டிடக்டட் டெக்ஸ்ட் அப்படின்னு வரும். என்ன டிடக்டட் டெக்ஸ்ட்? இட்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. ஓகே, இதில் கான்ஃபிடன்ஸ் இந்த இட்ஸ் அப்படிங்கிற அந்த வேர்டு எவ்வளோக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 99.94% மேட்ச் ஆகுதுங்கிறது தான் கான்ஃபிடென்ட். இதில் ஐடி என்ன அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 லைன் இருக்குது. ஓகே, இதில் இந்த ஃபர்ஸ்ட் லைன் வந்து 0ல் ஆரம்பிக்கும். இது 1 இது 2 இது 3ன்னு அப்படியே ஒரு சீக்வன்ஸாக போகும். அதுதான் இந்த ஐடி. அதே மாதிரி டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து லைன், இது ஒரு லைன், இது ஒரு லைன், இது ஒரு லைன், அப்புறம் அந்த லைனில் இருக்கிற வேர்டு அப்படி எடுக்கும். ஓகே, அடுத்து டிடக்டட் டெக்ஸ்ட் வந்து மண்டே, அதோட கான்ஃபிடன்ஸ் 99.98, ஐடி 1 மண்டே, டிடக்டட் டைப் லைன், இது லைனில் ஒரு வேர்டு தான் இருக்குது இல்லையா. ஸோ அதனால் அடுத்து பார்த்தீங்கன்னா பட் கீப், ஸோ 2 வேர்டு இருக்குது அந்த லைனில், அது டைப் வந்து லைனு, ஐடி வந்து 2. அதே மாதிரி ஸ்மைலிங் அதுவும் எடுத்துருச்சு. இப்போ அடுத்து வேர்ட்ஸுக்கு போகும். ஸோ டிடக்டட் டெக்ஸ்ட் இட்ஸ் அண்ட் தென் அதோட ஐடி பார்த்தீங்கன்னா 4, 3க்கு அப்புறம் 4 அப்படியே கண்டினியூ ஆகுது அது. அண்ட் தென் பேரண்ட் ஐடி பார்த்தீங்கன்னா 0, அதே மாதிரி அதாவது அது எந்த லைனில் இருக்கோ அந்த லைன் 0 பேரண்ட் ஐடி. அண்ட் தென் டைப் வந்து இது வேர்டு. ஸோ இதில் அப்படியே கண்டினியூ ஆகும். உங்களுக்கு லைனில் இருக்கிற வேர்டும் எடுத்து கொடுக்கும். ஸோ அந்த ஐடியும் பேரண்ட் ஐடியும் பார்த்தீங்கன்னா லைனுக்கும் வேர்டுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் நம்பர் தான், வேறு எதுவும் கிடையாது. ஸோ இதை இன்னும் அப்கமிங் வீடியோஸில் இது எப்படி நீட்டாக அந்த வேர்டை மட்டும் தனியாக எடுத்து ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் மாதிரி கொடுக்குறது அதெல்லாம் வந்து நம்ம அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு இந்த கோடை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த கோட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ boot3 அப்படிங்கிறது தான் லைப்ரரி. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம S3யில் இருக்கிற டேட்டாவை நம்ம EC2 வழியாக ரீட் பண்ணுறோம். ஒரு மெயின் மெத்தட் இருக்குது. என்னோட பக்கெட்டோட நேம் இது தான், கௌதம் A2Z knowledgeங்கிறது என்னோட பக்கெட்டோட நேம். அந்த பக்கெட்டுக்குள்ளே இருக்கிற ஃபோட்டோவோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேம். இப்போ கிளைண்ட் boot3.client recognition அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்கள் கால் பண்ணிவிட்டு இது மெத்தடை நீங்கள் boot3 client இன்வோக் பண்ணுறீங்க.
அண்ட் தென் வந்து டிடெக்ட் டெக்ஸ்ட் இமேஜ் வந்து S3 ஆப்ஜெக்ட்ல இருக்கு. அண்ட் தென் பக்கெட் வந்து பக்கெட் நேம் நம்ம வேரியபிளில் கொடுத்துருக்கனால அந்த வேரியபிள் நேம் வந்து ஃபோட்டோவில் கொடுத்துருக்கோம், அதை அப்படியே நீங்கள் பாஸ் பண்ணலாம். அண்ட் தென் ஸோ டெக்ஸ்ட் டிடக்ஷன் ஈக்குவல் டு ரெஸ்பான்ஸ் வந்து டெக்ஸ்ட் டிடக்ஷன் நமக்கு அவுட்புட் வரணும். இப்போ என்னன்னா அந்த டெக்ஸ்ட்டை வந்து லூப் பண்ணுது. லூப் பண்ணி நமக்கு பிரிண்ட் ஆகும்போது ஃபர்ஸ்ட் டிடெக்டட் டெஸ்ட்னு பிரிண்ட் ஆச்சு இல்லைங்களா. ஒவ்வொரு அந்த வேர்டுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ளீட் செட் இந்த கம்ப்ளீட் லைன்ஸ் ஆஃப் கோடும் ரன் ஆகிட்டே இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா we are iterating, ஸோ அந்த iteration ஸ்டார்ட் ஆகுது ஃபார் டெக்ஸ்ட் இன் டெக்ஸ்ட் டிடெக்டர். ஓகே, ஸோ ஃபார் ஈச் டெக்ஸ்ட் இன் டெக்ஸ்ட் டிடெக்டர் இது படிக்கும்போது இது ஆக்சுவலாக ஃபார் ஈச் லூப்பு நம்ம ஃபார்னு சொல்லுவோம். ஃபார் ஈச் டெக்ஸ்ட் இன் டெக்ஸ்ட் டிடெக்டர் அப்படின்னு போட்டுட்டு பிரிண்ட் ஃபர்ஸ்ட் நமக்கு டெக்ஸ்ட் டிடெக்டர் டெக்ஸ்ட் ஆஃப் டிடெக்டட் டெக்ஸ்ட் இதெல்லாமே வந்து நமக்கு பிரிண்ட் ஆச்சு இல்லைங்களா. அந்த அவுட்புட்டில் கான்ஃபிடன்ஸ் என்ன, அண்ட் தென் ஐடி என்ன, அதுக்கப்புறம் அந்த ஐடிக்குள்ளே பேரண்ட் ஐடி என்ன, அதை வந்து நம்ம பார்க்குறோம். பேரண்ட் ஐடி இருந்ததுன்னா அது நம்ம எடுக்கிறோம். அண்ட் தென் பிரிண்ட் பேரண்ட் ஐடி ஆஃப் டாட் ஃபார்மேட் டெக்ஸ்ட் பேரண்ட் ஐடி நம்ம பேரண்ட் ஐடி. ஓகே, பேரண்ட் ஐடி அண்ட் ஐடி நான் உங்களுக்கு சொன்னேன். பேரண்ட் ஐடியும் லைனையும் வேர்டையும் அதோட பொசிஷனை எடுக்கும். ஓகே, ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த பார்ட் தான் நம்ம வந்து இந்த கோடு வந்து அப்படியே ஜென்ரிக்காக ஏடபிள்யூஎஸோட ரெகக்னைசேஷன் சைட்டில் அப்படியே அவைலபிள். நான் எடுத்து உங்களுக்கு அப்படியே போட்டு காமிச்சிருக்கேன். இதை கஸ்டமைஸ் பண்ணி எப்படி வந்து டெக்ஸ்ட்டை மட்டும் தனியாக எடுக்கணும், எனக்கு கான்ஃபிடன்ஸ்லாம் பிரிண்ட் ஆக வேணாம்னா இந்த கான்ஃபிடன்ஸ் இந்த பார்ட்டெல்லாம் நீங்கள் கமெண்ட் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் டெக்ஸ்ட்டை மட்டும் நீங்கள் எடுத்து ரீட் பண்ணுற மாதிரியும் நீங்கள் பண்ணலாம். ஓகே, ஸோ அதையும் கூட நம்ம பண்ணி பார்ப்போம். சும்மா நீங்கள் வந்து இந்த கான்ஃபிடன்ஸ் நீங்கள் வேணான்னா ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு ஹேஷ் போட்டுடுங்க. ஸோ கமெண்ட் பண்ணிடுறேன். அண்ட் தென் டிடெக்டட் டெக்ஸ்ட் போதும். அண்ட் தென் எனக்கு ஐடி வேண்டாம். அண்ட் தென் வந்து இதுவும் எனக்கு வேண்டாம். ஜஸ்ட் வந்து எனக்கு டெக்ஸ்ட் கண்டென்ட் மட்டும் வந்தால் போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது எல்லாத்தையுமே நீங்கள் கமெண்ட் பண்ணிவிட்டு வெளில வந்துடுங்க. ஸோ இதை ஒரு டைம் ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ எனக்கு இப்போ வந்து டெக்ஸ்ட் மட்டும் டிடெக்ட் ஆகுது. ஸோ இட்ஸ் மண்டே பட் கீ அந்த லாஸ்ட் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒரு நியூ லைன் கொடுக்கறதுக்காக தான் லாஸ்ட் ஒரு பிரிண்ட் ஆட் பண்ணியிருப்பேன். அண்ட் தென் இட்ஸ் அகெயின் பட் இதெல்லாம் வேர்ட்ஸை மட்டும் எடுக்கும், இது லைன் எடுக்கும். இது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆக்சுவலாக ஒரு வேர்டு தான். இது ஃபஸ்ட்டு லைனாக பிரிண்ட் பண்ணும், அதுக்கப்புறம் அந்த லைனில் இருக்கிற வேர்டாக எடுக்கும். இது ஆக்சுவலாக இங்கே லைனே வேர்டாக தான் இருக்குது. ஆனால் இந்த பட் கீப் அதுக்கு ப்ரூஃப். இது ஒரு லைன் இல்லையா, 2 வேர்டு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு லைன் எடுத்து கொடுத்துருது அப்புறம். ஸோ உங்களுக்கு சிம்பிளாக வேணும், எனக்கு இவ்வளோலாம் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம் அப்படின்னா கோடை நம்ம கட் ஷார்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதில் இருக்கிற டிடெக்டட் டெக்ஸ்ட்டையும் நீங்கள் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தூக்கிட்டிங்கன்னா அழகாக வேர்டு மட்டும் வரும். நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் ஃபைலில் போட்டு நீங்கள் கொடுத்துடலாம், இல்லை அதை வச்சு நீங்கள் வேறு ஏதாவது ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெகக்னைசேஷனோட ஏபிஐ தான். ரொம்ப சிம்பிள் 4 லைன் கோட். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நான் வந்து எப்படி ஒரு இமேஜை ப்ராசஸ் பண்ணி அதிலிருந்து டெக்ஸ்ட் கண்டென்ட் எடுக்கணும் அப்படிங்கிறத மட்டும்தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது மாதிரி இன்னும் நிறைய ஏடபிள்யூஎஸோட ரெகக்னைசேஷனில் நிறையா இருக்குது. ஏடபிள்யூஎஸோட ரெகக்னைசேஷனோட மெயின் எய்மே பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ் தெரிஞ்சிருக்க வேணாம், ஏஐ தெரிஞ்சிருக்க வேணாம், எம்எல் தெரிஞ்சிருக்க வேணாம். ஸோ ஆஸ் அ சர்வீஸாக நமக்கு அதை ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் A2Z-knowledge.com. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ப்ரீ ரிக்வெஸ்ட் வீடியோஸ் எல்லாம் பாருங்கள், அண்ட் தென் இதையும் பாருங்கள். ஸோ ப்ராக்டிக்கலாக பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் A2Z-knowledge.com. மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட சேனலில் எல்லா வீடியோஸும் 2 லாங்குவேஜில் இருக்குது, இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும். நிறைய டெக்னாலஜிஸ் வீடியோஸ் இருக்குது, நாட் ஒன்லி பைத்தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.